10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 மற்றும் 170 என்ற எண்களின் மீ போ வா மற்றும் மீ போ மா ஆகியவற்றை காண்க. அதாவது அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி 408 170 இந்த ரெண்டு நம்பருக்கும் மீ போவா கண்டுபிடிக்கணும். மீ போவானா மீ பெரு பொது வகுத்தி, சரியா? அதுக்கடுத்து மீ போ மா கண்டுபிடிக்கணும். மீ போமானா மீ சிறு பொது மடங்கு, சரியா? இதை ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, பகா காரணிப்படுத்தினா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரியாப்பா? தீர்வு: இந்த ரெண்டு நம்பரையும் பகா காரணிப்படுத்தணும். ஃபஸ்ட்டு 408 பகா காரணிப்படுத்தணும். 2ஆல் வகுக்கிறோம். 2 4, 0 வகுக்க முடியாது, அதனால் 0 அப்படியே இறக்கணும். 4 2 8. அடுத்து 2ஆல் வகுக்கணும். 1 2 2, 0 வகுக்க முடியாது, அப்படியே இறக்கணும். 2 4. பழையபடி 2ஆல் வகுக்கிறோம். 2 10, 1 2. இப்போ 3ஆல் வகுக்கலாம். 1 3 3, 7 3 21, சரியாப்பா? அடுத்து 17ஆல் வகுக்கலாம். 1 17 17, சரியா? முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 170 பகா காரணிப்படுத்தணும். 2ஆல் வகுக்கணும். 8 2 16, மிச்சம் 1, 2 10. இப்போது 5ஆல் வகுக்கலாம். 1 5 5, மிச்சம் 3, 7 5 35. இப்போ 17ஆல் வகுக்கலாம். 1 17 17, ஓகேவாப்பா? 408 பகா காரணிப்படுத்தினா 2 3 இன்ட்டு 3 1 இன்ட்டு 17 1ன்னு வருது. அதே மாதிரி 170 பகா காரணிப்படுத்தினா 2 1 இன்ட்டு 5 1 இன்ட்டு 17 1ன்னு வருது. மீ போ வா கண்டுபிடிக்கணும். மீ போ வா கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவானதை எடுக்கணும். பொதுவானதும் மிகச்சிறிய அடுக்காக இருக்கிறத எடுத்துக்கணும், சரியாப்பா? இப்போ 2 பார்ப்போம். 2 3, 2 1. இப்போ 2 1 தான் சின்னதாக இருக்குது, அதை எழுதிக்கணும், சரியா? 3 பார்க்குறோம், மேலே மட்டும்தான் இருக்குது, அதனால் எழுத வேண்டாம். அடுத்து 5 பார்க்குறோம், 5 கீழே மட்டும்தான் இருக்குது, அதனால் எழுத வேண்டாம். அடுத்து 17 பார்க்குறோம், மேலேயும் கீழேயும் 17 1 தான் இருக்குது, அதனால் இன்ட்டு 17 1. 2 இன்ட்டு 17 பெருக்குனா 34, சரியா? மீ போவா என்னது 34. அடுத்து மீ போ மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ரெண்டுலேயும் இருக்கிற பொதுவான அடுக்கில் மிக பெரியதை எழுதணும், சரியா? அடுத்து பொதுவானது இல்லாமல் வரும்ல, அதையும் எழுதணும், சரியாப்பா? மீ போ மா சிக்கொல்ட்டு மேலே 2 3, கீழே 2 1. எது பெரியதாக இருக்குது? 2 3 தான் பெரியதாக இருக்குது, சரியாப்பா? மேலே 3 1 இருக்குது, கீழே இல்லை. இல்லாமல் இருந்தால் கூட எழுதணும்னு சொல்லியிருக்கோமா? இன்ட்டு 3 1. கீழே 5 1 இருக்குது, மேலே இல்லை, ஆனால் எழுதணும். இன்ட்டு 5 1. மேலேயும் கீழேயும் 17 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே 17 1 எழுதிக்கணும், சரியாப்பா? இப்போது 2 3 இன்ட்டு 3 1 இன்ட்டு 5 1 இன்ட்டு 17 1. இதை விரித்து எழுதுனீங்கன்னா 2 3, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8ன்னு கிடைக்கும், சரியா? 8 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 17 பெருக்கணும்னா 2040 கிடைக்கும். 408 170 மீ போ வா 34. 408 170 மீ போ மா சிக்கொல்ட்டு 2040. கேட்டிருந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.